इदं सुरूपं तथा वा कलत्रं यशश्चारुचित्र धनं मेरुतुल्यम् मनश्चेन लग्नं गुरोरङ्घ्रिपद्मे ततः किं ततः किं ततः किं ततः किम्. ननु एवं सति वैपरीत्यम् आपद्यते रजतमवभासते युक्तिरालम्बनम् नैतत् संविदनुसारिणाम् अनुरूपम्. இதுக்கு முன்னாடி அத்தியாசத்தை பத்தி பேசிட்டு வந்தது. அத்தியாசம்னா என்னன்னா பரத்திர பராவபாசகான்னு. பரத்திர வேறொன்னா தெரிகிறது. ஸ்மிருதிரூபா பரத்திர பூர்வதிருஷ்டாவபாசகா. அதாவது இவனுடைய இந்திரியம் வேறொரு விஷயத்துல சம்பந்தப்பட்டிருக்கு, ஆனா பாசிக்கிறது வேற இன்னொன்னு பாசிக்கு. யுக்தியோடு இந்திரிய சம்பந்தம், ஆனா தெரியறது ரஜதம். அதுதான் அத்தியாசம். இதுல அவன் என்ன பண்ணினா அத்தியாதிவாதி. அவன் ரெண்டா பிரித்து பாதி ஸ்மிருதி பாதி அனுபவம், ஸ்மிருதியும் அனுபவமும் அப்படின்னு சொல்லிட்டு வந்தான். இப்ப அவனை பார்த்து ஆட்சிக்காரர் என்ன சொன்னார், அப்படி சொல்ல முடியாது, இந்த ஸ்மிருதியாக இருக்க முடியாது. ஏன்னா ஸ்மிருதிக்கு என்ன ஒரு லட்சணம் வேணுமோ அந்த லட்சணம் இதுல தெரியல. அந்த அதனுடைய லட்சணம் பரணாதிமானம் அதுக்கு பேரு. அது போயிடுச்சுன்னு சொல்ல முடியாது. அப்படின்னா என்னங்கிற பரணாதிமானம்னா என்னன்னு நிரூபணம் பண்ண முடியாதுனால, ஆகையால இதை நீங்க ஒரே ஞானமா வச்சுக்கணும், ஸ்மிருதின்னு வச்சுக்க முடியாது. அதாவது அப்ப என்ன ஆச்சு, இவனுடைய இந்திரியமானது சுத்தியோடு சம்பந்தப்படுறது, ஆனா அவனுக்கு சுத்தி தெரியாமல் வேறொன்று தெரியுதுன்னு சொன்னதாக. இப்போ என்ன ஆச்சுன்னா அவன் பூர்வபக்ஷி இது மேல ஒரு ஆட்சேபத்தை கிளப்பான். நீ சொன்னால் நீ சொல்றபடி சொன்னால் அனுபவ விரோதம் பத்தி நன் ஏவம் சதி வைபரீத்தியம் ஆபத்தியது. வைபரீத்தியம்னா அனுபவத்துக்கு நேர் விரோதம். என்ன அப்படின்னா அனுபவ விரோதமா சொல்லிட்டேன் அப்படின்னு கேட்டா, ரஜதம் அவகாசத்து சுத்தி ஆலம்பனம் அப்படின்னா என்ன? நமக்கு பேசாதால உங்களுக்கு என்ன தெரியுது அப்படின்னு கேட்டா, நீங்க ஒரு இதை சொல்லுவேன், கடன் தெரியுது அப்படின்னு சொல்றேன்னு வச்சுக்கோங்க. என்ன தெரியுது? கடன் தெரியுதா? அப்போ உங்க ஞானத்துக்கு விஷயம் கடன் தான். கடன் தெரியுதா? கடன் தான் எனக்கு விஷயம் சொல்லணும். இல்ல இது கடன் விஷயம் இல்லை, ஆனா கடன் தெரியுது அப்படின்னு சொல்ல முடியுமா? எனக்கு எது தெரியுறது ஒண்ணு, ஆனா விஷயம் வேறு அப்படின்னு சொல்லலாமோ? சொல்லவே முடியாது. எது தெரியுறதோ அதுதான் விஷயம்னு சொல்லணும். ஆனா நீங்க என்ன பண்ணிட்டு பரத்திர பராவபாசகான்னு சொல்லும் போது விஷயம் வேறு தெரியறது வேறுன்னு சொன்ன மாதிரி ஆகலையோ? அங்க இருக்கிறது விஷயம் வேறு, ஆனா தெரியறது வேறு அப்படின்னு சொன்னா இது அனுபவத்துக்கு வைபரீத்தியம். ஏன்னா எது தெரியறதோ அதுதான் விஷயம்னு சொல்லணும். நீங்க என்ன பண்ண, விஷயம் என்ன தெரியுறதுன்னு அந்த சாந்தம் கிட்ட கேட்டா ரஜதம் தான் தெரியுது, வெள்ளிதான் தெரியுதுன்னு சொல்லுவாங்க. ஆனா விஷயம் என்னன்னு கேட்டா வெள்ளி விஷயம் இல்லை, தெரிஞ்சல் தான் விஷயம் அப்படின்னு சொல்லலாமோ? இது தப்பாச்சு. ரஜதம் அவபாசத்து, ஆனா சுத்தி ஆலம்பனம். அங்க இருக்கக்கூடிய விஷயம் சுத்தி, தெரியக்கூடிய விஷயம் ரஜதம் அப்படின்னு ரெண்டையும் எப்படி பிரிக்க முடியும்? எது தெரிகிறதோ அதுதான் இருக்குன்னு சொல்லணும் இல்லையா? அதாவது உங்களுக்கு நைத சங்கீத அனுசாரினாம அனுரூபம். சங்கீதனா ஞானத்தை அனுசரித்து விஷயத்தை பற்றி பேசுறவாளுக்கு இது அழகு இல்லையே, அனுரூபம் இல்லையே என்று சொல்லப்படாதே அவா. அப்போ கேட்டது வாஸ்தவம், ஆனா நோக்கம் உனக்கும் வேற வழி கிடையாது. நான் இதை கொஞ்சம் சின்ன விசாரம் பண்ணலான்னு பார்த்தேன். ஆலம்பனம்னு சொன்னேன், அவகாசத்தைன்னு சொன்னேன். இது ரெண்டுக்கும் அர்த்த வித்தியாசம் என்ன?
எந்த வஸ்து ஆலம்பனமோ அந்த வஸ்து பாசிக்கிறது அப்படின்னு சொல்லலாமா சொல்லக்கூடாதா? இந்த விஷயத்த ஒரு சின்ன விசாரம் பண்ணலாம். நம்ம சுத்தே ஸ்வரூபேணாதி அவகாசனே சம்பிரயுக்த விவகார யோகியத்துவம் இவ ஆலம்பனார்த்தம் கைவ இதானீம் ரஜத விவகார யோகியா பிரதிபாசத்தை தத்திர கிஞ்சி ஆலம்பனம் நஸ்யா. என்கிட்ட நீ நான் பார்த்து கேட்ட கேள்வி என்னன்னு கேட்டா, சுக்தியா ஆலம்பனம்னும் பாசிக்கிறது ரஜதம்னும் நீ எப்படி சொல்லலாம் அப்படின்னு கேட்டேன். அது என்ன உனக்கு அனுபவத்தி? இது வேற அது வேற, வேற ஒண்ணு ஆலம்பனம் வேற ஒண்ணு பாசிக்கிறது முடியாதுன்னு சொன்னேன். நான் என்ன சொல்றேன், சுக்திதான் ஆலம்பனம், சுக்திதான் ரஜதமா பாசிக்கிறது, அப்படி பண்ணலாமே. இன்னொன்னு பாசிக்கிறதுன்னு நான் சொல்லலை. ஆலம்பனங்கிற சப்தத்துக்கு என்ன அர்த்தம்னு சொன்னால், தியானத்தினால எது விவகார யோக்கியமாகிறதோ அதுதான் அந்த தியானத்துக்கு ஆலம்பனம் சொல்லப்படும். ஆலம்பனங்கிறது நீங்க இன்னொரு சப்தத்தை சொல்லி அதை புரிய வைக்க முடியாது. தியானம் வந்தால் எது விவகார யோக்கியமாகுமோ அதுதான் அந்த தியானத்துக்கு ஆலம்பனம் சொல்ல வேண்டும். எப்படி ஒரு உதாரணத்தை பார்ப்போம். இந்த ஒரு கடம் இருக்கு, உங்களுக்கு கடம் தெரியுது. கடன் தெரியுதுங்கிறதுக்கு என்ன பிரமாணம்? அது உங்களுக்கு தெரிஞ்சது என்ன? உங்களுக்கு வந்த ஞானத்துக்கு ஆலம்பனம் எது அப்படின்னு கேட்டால் நீங்க பேசுறத வச்சு புரிஞ்சுக்கலாம். நீங்க இந்த கண்ணை சொல்றதா, அப்ப நீங்க தெரிஞ்சிருந்தது கடத்தை தெரிஞ்சுக்கிறது, கடத்தை அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் தியானம் வந்ததுக்கு அப்புறம் நீங்க அதை எடுக்க போனா எதை எடுக்க போனேன்னு கேட்டேன். கடத்தை தான் எடுக்க போனேன். ஓ, அப்படிதான் உங்களுக்கு வந்த தியானத்துக்கு அதுதான் ஆலம்பனம் சொல்லலாம் இல்லையா? அதனால இந்த கேட்கறது, எடுக்கிறது, கொண்டு வருது, இதெல்லாம் விவகாரம்னு சொல்லணும். இந்த விவகாரம் அத்தனைக்கும் முன்னாடி வந்த தியானம் காரணம். அந்த தியானத்துக்கு எது விஷயமோ அதுதான் அந்த விவகாரத்துக்கும் விஷயமா. அப்படிதான நியமம். அதனால தியானத்தினால வரக்கூடிய விவகாரம் எந்த விஷயத்துல ஏற்படுறதோ அதுதான் அந்த தியானத்துக்கு ஆலம்பனம் என்று சொல்லப்படும். இதுக்கு ஆலம்பனம்னா என்னன்னு எடுத்தா, தியான பிரயுக்த சம்பித்னா தியானம், தியான பிரயுக்த விவகார விஷயத்துக்கும் யோகியத்துவம். ஏன் யோகியத்துவம்னு போடுறதுன்னா, சில சமயம் அதை வேண்டான்னு சொல்லி ஒன்றும் பேசாம இருந்துருவான், விவகாரமே பண்ண மாட்டான். இருந்தாலும் விவகாரம் பண்றதுக்கு அந்த வஸ்து யோக்கியமாயிடும். இவனுக்கு இஷ்டம் இல்லை, பேசல, எடுக்கல, கொண்டு வரல, அது வேற விஷயம். ஆனால் ஞானம் வந்த ஞானத்துக்கு அப்பேற்பட்ட விவகாரத்தை உண்டு பண்ணக்கூடிய யோகியதை இருக்கத்தான் இருக்கு. அதனால யோகியத்தை சொல்றோம். இப்படி வச்சிருந்தால் நமக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்ப என்ன ஆச்சு, இதம் ரஜதம் அப்படின்னு கிரமத்துல அவனுக்கு தெரியுது. தெரிஞ்சதுக்கப்புறம் இந்த ஞானத்தினால அவன் என்ன சொல்றான், இது ரஜதம் அப்படின்னு சொல்றான். அப்புறம் என்ன பண்றான், எடுக்க போறான். எதை எடுக்க போறான்? சுத்தியை தான் எடுக்க போறான். அப்ப சுத்தி தான் எடுக்க போறான். அப்ப சுத்தியை அவன் தெரிஞ்சின்றதுனாலதான் அதை எடுக்க போறான். அதுல என்ன தெரிகிறது, ஆலம்பனமும் அவனுக்கு பிரதிபாசம் அதுவும் வேற இல்லை. இந்த மேல என்ன தோஷம் இல்லைன்னா, ஆசிக்கிறது ரஜதம், ஆனா ஆலம்பனம் சுத்தி, இப்படி ரெண்டும் வெவ்வேறாக எப்படி இருக்க முடியும் அப்படின்னு கேட்டேன். வெவ்வேறாக இல்லை. அந்த சுத்தி தான் ரஜதமா எனக்கு தெரிஞ்சதுன்னு சொல்றேன். இது ரெண்டும் தனித்தனியா ரெண்டா தெரிஞ்சதுன்னு சொல்லவே இல்லை. அதுக்கு என்ன பிரமாணம், இவன் தெரிஞ்சின்றவன் எடுக்க போனது சுத்திய இடத்துல அது சுத்தியது, அதை போய் எடுக்க போனான். இதுல என்னாச்சு, நான் சுத்தி ஆலம்பனம் ரஜதம் அவகாசத்தை அப்படின்னு பிரிக்கல. எது ஆலம்பனமோ அதுதான் ரஜதமாக பாதிச்சதுன்னு சொல்றேன். நீதான் அந்த மாதிரி சொல்ற ரெண்டு தியானம் சொல்லிட்டு இதம்னு எழுத்தாப்புல இருக்கிற வஸ்து தெரிஞ்சது, ரஜதம் எங்கேயோ இருந்தது ஞாபகத்துக்கு வந்தது. அப்படி சொன்னாதான் ஆலம்பனம் வேற அது வேறன்னு ஆயிடும். அப்படி நான் சொல்லல, நீ அதுக்கு பயந்துட்டுதான் அதை ரெண்டு தியானமா உடச்சுட்டேன். இதம்ங்கிற தியானம் வேற, ரஜதம்ங்கிற தியானம் வேற. நான் அந்த மாதிரி சொல்லலையே. அதனால ஆலம்பனமும் அந்த பிரதிபாசமானமும் ஒண்ணுதான். இதுல எனக்கு நீ சொன்ன தோஷம் வராது. நம்ம சுத்தேகே ஸ்வரூபேன, இங்க நனுங்கிறது பூர்வபக்ஷத்துக்கும் வரும், சித்தாந்தத்துக்கும் வரும். இது பிராச்சீனமான ஒரு பாஷை. நம்ம சாதாரண நவீன பாஷைன்னா அவ ஒரு கட்டுப்பாடு வச்சுப்பாங்க. நனுன்னு சொன்னா பூர்வபக்ஷம், இது
இங்கே அப்படின்னு சித்தாந்தம் ஆரம்பிப்பான். இங்க அந்த மாதிரி சொல்லுங்க. நனோன பூர்வபக்ஷம் நனோன சித்தாந்தம் வந்துடும். இந்த நனோன பூர்வபக்ஷம் முதல் நனு பூர்வபக்ஷம், ரெண்டாவது நனு சித்தாந்தம். ஸ்வரூபேணாபி அவகாசனே சம்வித் பிரயுக்த விவகார யோகியத்வமேவ ஆலம்பனார்த்தः தைவ இதானீம் விவகார யோகியா பிரதிபாசதே ரஜத விவகார யோகியா. தைவனா சுத்திரேவ, அந்த சுத்தியே தான் ரஜதமாக இப்ப பாதிக்கிறது. அத்த கிணிக்கு ஆலம்பனம் நஷ்டாத், அது ஆலம்பனம் ஆகாது. உனக்கு தனித்தனியா வெவ்வேறு எப்படி? சரி, அப்போ அவன் பூர்வபக்ஷி கேட்டான். பூர்வபக்ஷி அந்த நனூல முதல்ல ஆரம்பிச்சான் பாருங்க, அவன் திருப்பி கேட்கிறான். அசாரூபாவபாதம் ஆரமார்த்தம் உதாபோனா, நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கிறேன். அந்த சுத்தியானது ரஜதமாக பாதித்தது முறையே, இந்த சுத்திக்கு ரஜதமாக பாதிக்கக்கூடிய ஸ்வபாவம் உண்டு அப்படின்னு நீ சொல்றியா? நிஜமாகவே அந்த சுத்தி இப்படிதான் பாதிக்கும் அப்படின்னு சொல்றியா இல்லையா? சுத்தி எப்படி ரஜதமா பாதிக்கும்? இந்த சுத்தி விசேஷம். இந்த சுத்தி ரஜதமாக பாதிக்கக்கூடிய ஸ்வபாவம் கொண்டது, அல்லது இதுல ரஜதங்கிறது பரமார்த்தமாக இருக்கு அப்படின்னு சொல்றியா? அப்படி இல்லை சொல்றியா? இந்த ரெண்டுல ஒன்று சொல்லணும். எது பாரமார்த்திகம் நேரம் ரஜதம் இது பார்கோனச்சா, இந்த சுத்தியில அந்த ரஜதம்னு பாதிக்கிறதுக்கு ஒரு தன்மை இருக்கு, நிஜமாவே இருக்கு, அதனாலதான் அப்படி செஞ்சது அப்படின்னு நீ சொன்னால், அப்புறம் இது ரஜதம் இல்லை அப்படின்னு கிட்ட போனதுக்கு அப்புறம் ஒரு பாதம் வருது, அது வராது. நிஜமாவே அதுக்கு ரஜதமாக பாதிக்கக்கூடிய தன்மை இருக்கு. அவ கிட்ட போனா என்ன, தூரத்துல இருந்தா என்ன, அது ரஜதமா தான் இருக்கணுமே தவிர நிஜமா இருந்தால் அது ரஜதம் இல்லை அப்படிங்கிற பாகம் வர முடியாது. வருது பாதோ நசியா. எது உண்மையான நிலையோ சுபாவமோ அதுக்கு பாகம் கிடையாது. பாரமார்த்திகமான சுபாவத்துக்கு பாகம் இல்லைங்கிறதுக்கு திருஷ்டாந்தம் காண்பிக்கிறார். நேயம் சுத்தி இது யதா பாகோ நகவு அப்படின்னு கேட்கிறேன். அந்த சுத்திய இது சுத்தி இல்லை அப்படிங்கிற பாகம் வருமோ சுத்தியில? ரஜதம்னு பார்த்தவனுக்கு இது ரஜதம் இல்லை அப்படின்னு பாகம் வரும். ஆனா சுத்தி இல்லைன்னு பாகம் வருமோன்னா வர தஸ்மாத் ஏசபக்ஷா பிரமாணமா. இதெல்லாம் ஏசகா இருப்பதா இந்த இடத்துல சந்தி பண்ணினாத்தான் நமக்கு சந்தேகம் இல்லாம நைசபக்ஷா பிரமாணமா. நான் ஏசகான்னு பிரிச்சுட்டான்னு சொல்லுவோம். நான் ஏசகான்னு இருக்குமோ ஒரு சந்தேகம் உண்டு. சில இடத்துல சந்தி பண்ணாதான் நமக்கு சந்தேகம் வராம. நகா அப்பாதம் பக்ஷா அப்படின்னு வருவோம். அந்த நகா இல்லைன்னு தெரிவிக்கிறதுக்காக நாமளா சாதாரணமா நீங்க செஞ்சே வராம இருக்கிறதுக்கு அந்த இடத்துல சந்தி பண்ணிடுறோம். சில இடத்துல சந்தி பண்ணினால் சந்தேகம் வராம இருக்கும், சில இடத்துல சந்தி பிரிச்சாதான் சந்தேகம் வராம இருக்கும். இந்த மாதிரி இடத்துல அந்த மாதிரி ஒரு நியமம் பண்ணுங்க. நைசபக்ஷா பிரமாணம். அப்போ இது வேற யாரோ ஒருத்தர் சுத்தேரேவ தோஷ நிமித்தா ரஜதரூப பரிணாமஹா வித்யதே. இந்த நேரத்துக்காக ஒரு ரஜதமாக மாறினது, ஒரு பரிணாமத்தை அடைந்தது. இந்த நேரத்துக்காக அதையும் திடீர்னு அப்படி பரிணாமத்தை அடையணும்னு கேட்டா தோஷ நிமித்தா, தோஷங்கள்லாம் சேர்ந்து அதை கொஞ்ச நேரத்துக்கு அப்படி மாற்றி கொடுக்கு அப்படி சொல்லலாமே. சொன்னா சாரம் இவ்வளவு சாரம் இல்லை, கடைசியா இருக்கா. ஏன் நதி க்ஷீர பரிணாமே ததனி நேதம் தது பாதோ திருஷ்டா. க்ஷீரம் பாலானது தயிராக மாறிடுது, தயிராக தெரியுது. ஆனா அது தயிர் இல்லை அப்படின்னு பாகம் வருமோ? அந்த மாதிரி சுத்தியானது வெள்ளியாக மாற்றம் அடைந்திருந்தால் அப்புறம் அது வெள்ளி இல்லைன்னு பாகம் இப்படி வர முடியும்? வெள்ளியா மாறிடுதுன்னா அப்புறம் வெள்ளியா தான் இருக்கணும். அது மாத்திரம் இல்லை, இன்னொரு வித்தியாசம் பாருங்க. க்ஷீரம் ஒரு பால் ஒரு தடவை தயிரா மாறிடுச்சுன்னா அதுக்கப்புறம் அதை பால்னு சொல்ல முடியாது. பாலே பாலுங்கிற புத்தி திரும்பி வராது. ஆனா இந்த சுத்தி ரஜதமா மாறி இருந்தால் பக்கத்துல போனதுக்கு திருப்பி சுத்தியா மாறிடுறது. அது எப்படி இன்னொரு தடவை மாறி இருக்குன்னு சொல்லணுமா? அந்த மாதிரி மாறாது. நாதி க்ஷீரவிதம் இது பிரதீதி இகது தது உபயம் திருஷ்யத்தை. அதாவது இது ரஜதம்
இல்லை அப்படின்னு ரஜத பாதமும் வருது, சுத்திதான் அந்த தியானம் பண்ணுது. இந்த இன்னொரு விஷயம், ரஜத ரூபேணே பரிணதா சுத்தி க்ஷீரமிவ தசி ரூபேண ததா தோஷாபகமீதி தசைவ அவதிஷ்டேத. இதுதான் அதோட காரணம். க்ஷீரமானது கதியாக பரிணாமத்தை அடைஞ்ச மாதிரி இந்த சுத்தியானது ரஜத ரூபமாக பரிணாமத்தை அடைந்திருந்தால் தோஷத்தினாலே, தோஷம் போனதுக்கு அப்புறம் கூட அது எந்த பரிணாமத்தை அடைந்தோ அந்த பரிணாமமாகவே ரஜிதமாகவே இருக்க வேண்டி இருக்கும் அப்படின்னா. எப்படின்னு கேட்டா, பால் சில ஔஷ்ணியம் உறவுக்கிறது, இந்த மாதிரி சில காரணங்கள்னால தயிரா மாறுகிறது. அதுக்கப்புறம் அதை எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சு விட்டோம்னு வச்சுக்கோங்க, அது சில ஔஷ்ணியங்கள் நம்ம எடுத்த இப்ப என்ன அது திருப்பி பாலா மாறுமோ? மாற ஒரு தடவை தயிரா எடுத்துன்னு சொன்னா அது தயிராவே தான் இருக்குது. அந்த மாதிரி தோஷத்தினால அந்த சுத்தி ரஜிதமா மாறி போயிடுச்சுன்னு சொன்னால் தோஷம் போனதுக்கு அப்புறம் கூட அது ரஜிதமாகவே இருக்க வேண்டியது. அப்போ அவங்க எதிராது அப்படி ஒண்ணும் இல்லை. சில சமயம் சில மாறுதல்களுக்கு காரணமா இருக்கக்கூடிய அந்த காரணம் போயிடுச்சுன்னு சொன்னா அந்த மாறுதலும் போயிடும். நீத்தாபாய நைசிகத்தியாபியபாயான்னு வியாகரணத்தை சொல்லுவாங்க. அந்த மாதிரி சில உதாரணங்கள் எப்படி நனு கமல முகுல விகாச பரிணாம ஹேதோ சாவித்திரஸ்ய தேஜசா இது ஹேதுத்வம் திருஷ்டம் தது அபகமே புனர்முகுலி பாவதர்சனா ததா வித்யா. இந்த தாமரை இருக்கு, இது கார்த்தால சூரிய வெளிச்சம் பட்ட உடனே மலர்றதுதான், சூரிய அஸ்தமனம் ஆகும்போது திரும்பி குவிஞ்சு விடுறதான். அப்படின்னா மலர்றதுங்கிறது ஒரு மொட்டா இருக்கிற கமலம் மலர்ந்துக்கிறதுங்கிறது ஒரு விதமான பரிணாமம். இந்த பரிணாமத்தில் காரணமா இருந்தது சூரியனுடைய தேஜஸ் கிரணங்கள். அந்த கிரணங்கள் பட்டு இருக்கிற பரியர்த்தம் அது மலர்ந்தே இருந்தது. அஸ்தமித்த உடனே கிரணங்கள் போயிடுது. அப்ப என்னாச்சு, பழையபடி திரும்பியும் மொட்டாயிடுறது. இந்த மாதிரி யாருக்கோ இல்லையோ. அதனால சில இடத்துல அந்த பரிணாமத்துல ஹேதுவா இருக்கக்கூடிய காரணம் இருக்கு, அந்த காரணம் போனால் அந்த பரிணாமமும் போயிடும். அதே மாதிரி சுத்தி ரஜிதமாக மாறுறதுக்கு எது காரணமோ அந்த தோஷம் நிவர்த்தி ஆயிடுச்சுன்னு சொன்னா அதனுடைய பரிணாமமான ரஜதம் கூட நிவர்த்தி ஆயிடுறது. அப்படி சொல்லலாமா? ஏன் சொல்லக்கூடாது? இவர் சொல்றான்னா பூர்வபக்தி தான் இந்த சித்தாந்தின்னு வச்சுங்க. இப்ப நனவுன்னு ஆரம்பிச்சு பேசிட்டு இருக்கிறது அவன் தான். அவன் இதுக்கு பதில் சொல்றான். ததாசதி தத்வதேவ பூர்வாவஸ்தா பரிணாம புத்தி பாத பிரதீபித்தா. அந்த தாமரை உதாரணம் சொல்றது அண்ணா கவனிச்சு பாருங்க. அது பகலா இருக்கும்போது சூரியகிரணம் பட்டும் போது மலர்ந்து இருந்துச்சு. அப்புறம் ராத்திரி ஆனவங்க திரும்பி மொட்டாச்சு. அப்போ அந்த தாமரையை பார்த்து இந்த தாமரை மொட்டு பகல்ல மலரவே இல்லை அப்படிங்கிற பாத பிரதிக்கு வருதோ? இது மறுபடியும் கொண்டு வந்துருச்சோ அப்படின்னு தானே பிரதீதி வருது. மலரத்துக்கு முன்னாடி என்ன ஒரு நிலையில இருந்ததோ அந்த நிலைய மறுபடியும் அடைஞ்சிருக்குன்னு நமக்கு அந்த இது பிரதீதி வருது. ஆனால் சுத்தியில ரஜத பிரமம் வந்தவனுக்கு பாருங்க, இது மறுபடியும் சுத்தியா போயிட்டோ அப்படின்னு சொல்லுவலாம் ஆட்டா. ஏற்கனவே இது ரஜதமா இருந்தது, இப்ப மறுபடியும் அப்படியே ஆயிடுச்சு. முன்னாடி ரஜதம் இல்ல முன்னாடி சுத்தி, அப்புறமா ரஜதம், மறுபடியும் திரும்பி சுத்தி, இப்படி இல்லாம தெரியுது. ஆனா அந்த இடத்துல அப்படி. அதனால என்னாச்சு, பாசம் வராது. காலம் தேவையான அதனுடைய பரிணாமம் மாறுதல் இருந்துட்டே இருந்ததுன்னா அப்ப பாசம்ங்கிறது கிடையாது. பாசம் என்ன சொல்றது, எந்த காலத்திலையுமே அது கிடையாது. இது ரஜதம் இல்லை அப்படின்னு சொன்னா இப்ப முன்னாடி அப்படி இருந்ததுன்னு சொல்ல வரல, எப்பவுமே கிடையாது. இது இந்த சுத்தியானது எந்த காலத்திலையுமே ரஜதமாகல ஆகாது அப்படின்னா அதுதான் பாசம். இந்த பாகம் வராது, நீ சொல்றபடி பரிணாமத்தை ஒட்டுந்தா. அத புனः துஷ்டகாரணஜன்யாயா பிரதீதேரேவ ரஜதோத்பாதகா இது மன்யேத. அந்த ரஜதம் எங்கேருந்து வந்ததுன்னு கேட்டா தோஷத்தால வந்தது, சுத்தி பரிணாமத்தை அடைஞ்சது ஒருத்தன் சொன்னான். இன்னொருத்தன் எப்படி சொன்னான்னு வச்சுருந்தோம், தோஷத்தினால வரல, தோஷத்தினால ஒரு பிரதீதி தான் வந்தது. ஆனா அந்த பிரதீதியால ரஜதம் வந்துருக்கு.
தோஷத்தினால பணம் வந்ததோ இல்லையோ அந்த பிரமையால அந்த ரஜிதம் உண்டாகி இருக்கு அப்படி சொல்லலாமே அப்படின்னு கேட்டால் ஏதபி ந சம்மேகிவார் யஸ்யா பிரதீதேஹ ததுத்பாதः தஸ்யாஸ்தாவது ந தது ஆரம்பனம் பூர்வோத்தரபாவேன பின்னகாலத்வா. இன்னும் கொஞ்சம் சூக்ஷ்மா போட்டார். இப்போ எதுக்காக இருக்கிற வஸ்து கடம்னு உங்களுக்கு தெரியுறதுன்னு வச்சுருக்கோம். இப்ப அந்த தெரியுறது அந்த ஞானம் வந்தது, அந்த ஞானத்துக்கு ஆலம்பனம் எதுன்னு கேட்டா நீங்க கடம்னு சொல்லுவீங்க. அப்படிதானே? அதாவது கடம்னு இந்த விவகாரம் பண்ற இந்த ஞானத்தினால கட விவகாரம் ஏற்படுறதுனால இந்த கடம் தான் அந்த ஞானத்துக்கு ஆலம்பனம்னு நீங்க சொல்லணும். நான் இப்போ உங்ககிட்ட என்ன கேட்டேன், அது முதல்ல அத தியானம் வரத்துக்கு முன்னாடியே அந்த கட்டம் இருக்கா, இல்ல தியானம் வந்ததுக்கு அப்புறம் கட்டம் உண்டானதா? எப்படி உங்களுக்கு கடம்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் அது கடமாச்சா, கடம் அந்த இருக்குன்னு ஒரு கடம் வந்ததா, இல்ல வரதுக்கு முன்னாடியே இருந்த கடம் தெரிஞ்சதா? இருந்த கடம் தெரிஞ்சதா, தெரிகிற கடம் வந்ததா? தெரிகிறதுனால கடம் வந்துதா? ரெண்டுல ஒன்றும் நம்ம அனுபவம் என்ன சொல்றது, அந்த ஏற்கனவே இருக்கிற கட்டத்தை நான் பார்த்தேன், நான் பார்த்ததுனால அந்த கட்டம் வந்ததுன்னு சொல்ல மாட்டேன். இப்படி சொல்ல மாட்டோம் யாருமே. இருக்கிறத நான் பார்த்தேன், நான் பார்த்ததுனால அந்த கட்டம் வந்தது அதனால சொல்ல மாட்டேன். ஏன்னா பூர்வோத்தர காமிச்சார். நாம் பார்த்ததுனால ஒரு வஸ்து அங்க வந்ததுன்னு வச்சுக்கிறேன். அப்ப அந்த வஸ்து அந்த தியானத்துக்கு விஷயம் ஆகாது, ஆலம்பனம் ஆகாது. இப்ப நீங்க என்ன சொல்லிட்டு அப்படிதான் ஒரு வேலை பண்ணிட்டு அந்த பிரதீதியே அந்த ரஜிதத்தை உண்டாக்கணும்னு துஷ்டகாரணத்தினால உண்டான அந்த பிரதீதி ஏற்காரோட ஒரு ரஜிதத்தை உண்டு பண்ணிட்டனே, உற்பத்தி பண்ணிட்டனே. அப்படியான அது எப்படிப்பா அந்த ஞானத்துக்கு விஷயமாகும்? முன்னாடி இருந்த விஷயத்தை தானே நம்ம பார்க்க முடியும். நாம பார்த்ததுனால ஒரு விஷயம் உண்டாகணும்னு சொல்ல முடியாது. அதான் சொல்றேன். எஸ்யா பிரதீதேஹி தது உத்பாதகா, எந்த ஒரு பிரதீதியாலே ரஜதம் உண்டானதாக நீ சொல்லுகிறாயோ, சத்யாஸ்தாவது தது ஆலம்பனம், அந்த பிரதீதிக்கு அந்த ரஜதம் ஆலம்பனம் ஆக முடியாது. பூர்வோத்தர பாவின பின்ன காலத்வா, காரணமான பிரதீதி முன்னாடி இருக்கணும், காரியமான ரஜதம் பின்னாடி வந்திருக்கணும். அப்பதான் காரியகாரணம் சொல்லலாம். அப்படி இருந்தால் முன்னாடி வந்த பிரதீதிக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ரஜதம் எப்படி ஆலம்பனமாக முடியும்? பிரதீத்தியந்தரத்தை, சரி, அந்த பிரதீதி ரஜதத்தை உண்டு பண்ணி கொடுத்தது, அதுக்கப்புறம் இன்னொரு பிரதீதி ரஜதத்தை காண்பிச்சு கொடுத்தது, அப்படி சொல்லலாமே கேட்டா. முதல்ல ரஜதத்தை ஒரு பிரதீதி உண்டாச்சுது, அது குட்டி போட்டு ரஜதத்தை, அப்புறம் போயிட்டு வேற இன்னொரு பிரதீதி அந்த ரஜதத்தை தெரியப்படுத்தி எனக்கு எப்படி சொல்லக்கூடாதா? அப்படியா? புருஷாந்தர பிரதீதேரது தற்பிரசங்கா. இது என்னாகும், ஒரு பிராந்தன் அந்த அந்த பிராந்தனுடைய பிரதீதி அந்த சுத்தியில ஒரு ரஜதத்தை உண்டு பண்ணிட்டு போயிடுது. இப்ப என்னாச்சு, அந்த பிராந்தன் நடந்து போயிட்டான், இன்னொருத்தம் வந்து அந்த ரஜதத்தை பார்க்கணும். ஏன்னா இவன் உண்டு பண்ணின ரஜதம் அங்க இருக்கு. இவனுடைய பிரதீதியானது எந்த ஒரு ரஜதத்தை உண்டு பண்ணிட்டு போச்சோ அந்த ரஜதத்தை இன்னொருத்தம் பார்க்கலாமோ? அப்ப இன்னொரு பிரதீதி கூட அதை பார்க்கலாம்னு சொன்னா யார் வேணாலும் பார்க்கலாமே இவன் உண்டாக்கின ரஜதத்தை. அப்படி கிடையாது. புருஷாந்தர பிரதீதேரபி தற்பிரசங்கா. நானும் புருஷாந்தர பிரதீதேரபி தற்பிரசங்கா துஷ்டசாமகிரி ஜன்மனோஹி பிரதீதேஸ்தது ஆலம்பனம். அப்ப சொன்னா இவனுடைய பிராந்தி வந்து உண்டு பண்ணின ரஜதத்தை இன்னொருத்தம் பார்க்கணும் அப்படின்னு சொன்னது தப்பு. இந்த ரஜதத்தை யாரு பார்க்க முடியும்னு கேட்டா, யாருக்கு அந்த அதை பார்க்கறதுக்கு உண்டான தோஷம் இருக்கோ, அந்த பிராந்தி வரத்துக்கு உண்டான தோஷம் இருக்கோ அவனாலதான் பார்க்க முடியும். இன்னொருத்தன் ஏன் பார்க்க முடியாதுன்னா அவனுக்கு அந்த பிராந்தி வரத்துக்கு வேண்டிய காரணங்கள் இல்லை, அதனால இன்னொருத்தரும் பார்ப்பானே அப்படின்னு நீங்க கேட்க முடியாது இல்லையா? புத்தகாமகிரி ஜன்மனோஹி பிரதீதேஸ்தது ஆலம்பனம். தோஷங்கள்லாம் இருக்கக்கூடிய சாமகிரியால எந்த ஒரு பிரதீதி வருதோ அவனுக்குதான் அந்த ரஜதம் தெரியும். மைவம் பிரதீத்தியந்தரஸ்யாபி தத்விதஸ்ய ரஜதாந்தரோத்பாதனேனேவ உபயுக்தத்வா பிரதம ஸ்ரத்தேவசி. நான் வேற ஏதாவது இந்த இந்த புருஷனுக்கு தோஷத்தினால ஒரு பிரதீதி வந்தது இல்லையா, அந்த பிரதீதி என்ன பண்ணுதுன்னு கேட்டா ஒரு ரஜதத்தை உண்டாக்கினது அப்படின்னு சொன்னேன்.
அதுக்கப்புறம் இன்னொரு பிரதீதி வந்தது. அது அந்த ரஜதத்தை தெரிவிச்சதுன்னு சொன்னேன். அது என்ன சொல்லுவோம், இந்த முதல் பிரதீதி எப்படி ஒரு ரஜதத்தை உண்டாக்குனதோ அதே மாதிரி இந்த ரெண்டாவது பிரதீதி இன்னொரு ரெண்டாவது ரஜதத்தை உண்டாக்கிட்டு போட்டோமே, எனக்கு அப்புறம் வரக்கூடிய பிரதீதி பார்த்துக்கிட்டான்னு சொல்லி, அப்ப அதே மாதிரி மூணாவது பிரதீதி சொன்னா அதுவும் ஒரு மூணாவது ரஜதத்தை உண்டாக்கிட்டு போயிடுமே கூட அதை தெரியப்படுத்தாத. முதல் பிரதீதி எப்படி அந்த ரஜதத்தை உண்டாக்குமோ அந்த மாதிரி ஏன் அந்த ரெண்டாவது பிரதீதி ரஜதத்தை உண்டாக்காது? என்ன விசேஷம்? ஒரே ஒரு பிரதிநிதி தான் ரஜத விஷயத்தை உண்டாக்கும், பாக்கி எல்லாம் உண்டாக்காது. அப்படி ஏதாவது நியமம் இருக்கோ? அதனால எல்லா எந்த பிரதிநிதியுமே அந்த ரஜதத்தை உண்டாக்கல, தெரிவிச்சதுன்னு சொல்லணும். பிரதீச்சந்தரஸ்யாபி தத்விதஸ்ய ரஜதாந்தர உத்பாதேன உபயுக்தத்வா பிரதம பிரத்யேவத்தை முதல் பிரதீதி போக அத அனுப்பன்ன சமமுனிவசியா. அப்படி இந்த பிரதீதியானது அந்த ரஜதத்தை உண்டாக்கி இருந்தால் கூட பிரயோஜனம் இல்லை. ஏன்னா அது தெரிவிக்க முடியாது. தெரிஞ்சுட்டாதான் அது இருக்குன்னு நம்ம விவகாரம் பண்ண முடியும். வெறும் எத்தனையோ கோடிக்கணக்கான ரஜதத்தை உண்டாக்கி இருந்தாலும் அதை பத்தி தெரிஞ்சுக்கவே முடியாதுன்னு சொன்னா என்ன பிரயோஜனம் அந்த ரஜதத்தை வச்சிருந்து? ஆகையால பிரதீதி ரஜதத்தை உண்டாக்குறதுங்கிற பக்கம் ஒன்றும் நன்னா இல்லை. அத அனுப்பன்ன சமநிவசியா ததேவம் பாரிசேஷா மிருதி பிரமோஷ ஏவ அவதிஷ்ட. யார் சொல்றா? பூர்வபக்ஷி அச்சாதிவாதி நாம சொல்றோம். அதனால கடைசியில எங்க ஸ்ரீகள் தான் வரலாம். அதாவது ரெண்டு ஞானமா அதை பிரித்து அந்த ஸ்மரணத்துல மிருதி பிரமோஷங்கிறது ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி. ஏன்னா அனிர்வச்சனீய ரஜதத்தை உற்பத்தி பண்ணிட்டு பார்க்கறதுங்கிறது முடியாது. இதெல்லாம் அந்த வேதாந்தியை பார்த்து சொன்ன வார்த்தை தான். அவன் தானே அனிர்வச்சனீயமா இந்த ரஜத்தை உண்டாகிறது அப்படின்னு சொல்றான். எது அந்த ரஜதத்தை உண்டாக்கினது? பிரதீத்தை உண்டாக்கினதா, தோஷம் உண்டாக்கினதா? அந்த வெள்ளியாக சுத்திய மாற்றி பரிணாம அடைய வச்ச காரணம் என்ன அப்படின்னா கேட்டாங்க. அப்படி அந்த சுத்தி ரஜதமாக மாறி இருந்தால் அப்புறம் மறுபடியும் எப்படி வெள்ளியாக இந்த சுத்தியாக மாறும்? இதெல்லாம் கேள்வி வந்தது. ஆக அந்த பக்கமே சரியில்லை. சில சமயம் இந்த பூர்வபக்ஷம் சித்தாந்தம் இது ரெண்டுலையும் பூர்வபக்ஷி சொல்ற யுக்திய பார்க்கறத நமக்கு அது சரியா இருக்கா மதிக்கும். ஆனா சித்தாந்தி சொன்னதுக்கு அப்புறம் அது தப்புன்னு தெரியும். இப்ப இந்த இடத்துல நாம பார்ப்போம். முன்னாடி அது சரின்னு தோணுது, அது சரியா? அப்புறமா அது தப்புன்னு தெரிகிறது, அது சரியா? எப்படி கண்டுபிடிக்கிறது? முன்னாடி அவர் பேசும்போது அதுதான் சரின்னு தோணுது, அதுக்கப்புறம் இன்னொருத்தர் அதை கண்டித்த உடனே இதுதான் சரின்னு தோணுது. இப்போ இன்னொருத்தர் இதையும் கண்டிச்சுட்டு அவர் பதில் சொல்லிவிட்டாருன்னா அதுதான் சரின்னு தோணும். ஆக எப்படி நிர்ணயம் பண்றது? நிர்ணயம் பண்றது கஷ்டமான விஷயம். இந்த மாதிரி பண்ணி வைக்கணும். அதுக்குதான் சாஸ்திரகாரர்கள் ஒரு மூலமான ஒரு ஆலம்பனத்தை கொடுக்கணும். ஒரு மூலப்பிரமாணம் அதை கொடுத்துட்டு நீங்க அதை ஆதாரமா வச்சுட்டு பேசுனீங்கன்னா பொதுவே ஏதோ ஒரு மூல பிரமாணத்தை வச்சுக்கணும். அந்த மூல பிரமாணத்தை வச்சுட்டு அதை ஆதாரித்து நீங்க யுக்திகள் சொல்லிட்டு போனீங்களானால் அப்படி ஒன்று இல்லைன்னு சொன்னால் இந்த ரஜதத்துக்கு உற்பத்தி போக்குவரத்து சொல்றாரு. இது இவர் காலத்துல பிறந்த அந்த இதுதான் இருந்தது. என்ன அனிர்வச்சனீயவாதம் தான் ஒண்ணு இருந்தது. இவர் பிராச்சீன, ரொம்ப பிராச்சீன, ஒரு காலத்துல வரல. ஆனால் அதுக்கப்புறம் சப்சாதிவாதம்னு வந்து ஒரு தெரியாது. சப்சாதிவாதத்துல எப்படின்னு கேட்டா அந்த சுத்தியானது சுத்தியாக பரிணாமத்தை அடையும் போது, அதான் சில பூதங்கள் தானே, பஞ்சபூதங்களுடைய சேர்க்கை தானே ஒரு விதமா சுத்தியாக வருது. அப்படி வரும்போது அதுல வெள்ளி அம்சமும் கலந்து வந்தது. அப்படி வெள்ளியான அம்சமும் அந்த சுத்தியில கலந்துதான் இருக்கு. அதை நம்மளால பிரிக்க முடியாது. ஆனா கலந்திருக்கிறது வாஸ்தவம். கலந்திருக்குன்னா ஏன் எப்பவும் தெரியல அப்படின்னு கேட்டால் அவன் என்ன சொல்றான்னா அந்த சுத்தி அம்சம் நிறைய இருக்கு, இந்த வெள்ளி அம்சம் ரொம்ப கொஞ்சமா இருக்கு. இப்ப நாம பிருத்திவிய
ஜலம் அதுல பஞ்சீகிருதம் தானே பிருத்திவி. அதுல எல்லா அம்சமும் இருக்கணும். பாதி பிருத்திவி, பாதியில பாதி எல்லாம் கலந்துருக்கு. ஆனா நமக்கு அதெல்லாம் தெரியுமோ? பிருத்திவி பாகம் ஒண்ணுதான் தெரியும் பிருத்திவியில. ஏன்? அது ஜாஸ்தியா இருக்கு. அப்ப எது ஜாஸ்தியாக இருக்கோ அதுதான் தெரியும். அதுல கலந்திருக்கிற பாகங்கள் இதை விட சின்ன கொஞ்சமா இருக்கிறதுனால அது தெரியாம போகுது. அப்ப இதே மாதிரி அந்த வெள்ளி கலந்திருந்து இருக்கு, அது ரொம்ப சொற்பமா இருக்கிறதுனால, சுத்தம்சங்கள் அதிகமாக இருக்கிறதுனால அந்த சுத்திய பார்க்கும்போது வெள்ளியை காண முடியலை. இது தெரியுமா அவங்களுக்கு? அந்த சூரியன் வரும்போது நட்சத்திரம் அங்க இருந்தால் கூட தெரிய மாட்டேங்குது, இருந்தும் தெரிய மாட்டேங்குது. ஏன் தெரியலைன்னா இத அபிபவம். அபிபவம்னா இதை விட பிரபலமா ஒன்ன கிரகிக்கின்றதுனால இது கிரகிக்க முடியாம போனதுக்கு அபிபவம். சூரியன் பிரகாசிக்கிறது அது தெரிகிறது, அதான் இது தெரியுது. அப்ப என்னாச்சு? எப்படியாவது சூரியன் தெரியத்தை நாம மறந்துட்டோம்னு வச்சுருந்தோம். ஏதோ பிரதிபந்தம் பண்ணி அந்த சூரியன் தெரியாம வந்துட்டா அப்ப நட்சத்திரம் தெரியும். ரெண்டும் சேர்த்து மறைக்க கூடாது. அது தெரியறதுக்கு ஏதாவது ஒரு பிரதிபந்தம், கிரகணம் கொடுத்துருக்கு, இந்த மாதிரி ஏதாவது வச்சுக்கோங்க. கிரகணம் வந்தது, அதனால சூரிய பிரகாசம் மந்தமா போயிடுச்சு, சூரியன் இருக்காது பகல். ஆனா அப்ப நட்சத்திரம் என்ன தெரியல, நல்லா இதாக இருக்கலாம், சந்திரன் இருக்கலாம். அப்ப இதுல என்ன தெரிகிறது? சூரியனுடைய பிரகாசம் அதிகமா நல்ல பிரபலமா இருக்கிறதுனாலே அது தெரியும் போது இங்க சந்திர பிரகாசம், சந்திரனோ நட்சத்திர பிரகாசம் ரொம்ப சொற்பமா இருக்கு, அதனால தெரிய முடியல. ஆனா அது கொஞ்சம் மந்தமா போட்டு வேற நேரம் சொன்னா இது தெரியாது. அப்படி பார்க்கலாம் இல்லையா? இவன் என்ன பண்ணா இந்த நியாயத்தை இந்த சுத்திரிகளுக்கு கொண்டு வந்துடும். இது என்ன ஆகுதுன்னா இவனுக்கு தோஷவசா அந்த சுத்தி அம்சங்கள் தெரியாம போயிடுச்சு. அப்ப ரகுதாம்சம் தெரியும். சுத்தி அம்சம் தெரிஞ்ச காரணத்தினால நிறைய இருக்கு, அது தெரியற காரணத்தினால அங்க இருக்கக்கூடிய வெள்ளிங்கிற அம்சம் தெரியாம போயிடுச்சு. அது இல்லைன்னு சொல்லக்கூடாது, தெரியாம போயிடுச்சு. ஆனா இதனுடைய தோஷத்தினால அந்த சுத்தியம்சம் எப்ப மறைஞ்சு போகுமோ அப்ப இருக்கிற வெள்ளித்தன்மை தெரியுது அப்படின்னு வார்த்தை. இதுக்கு மீமாம்சையிலிருந்து பிரமாணங்கள் வேற எடுத்து சொல்றான். மீமாம்சா பிரமாணம் அது அந்த அர்த்தமா வேற அர்த்தமா தெரியாது. ஆனா யதார்த்தமா பார்த்தா அந்த மாதிரி ஒரு அர்த்தம் இருக்குது. அங்க என்ன விஷயம் வருதுன்னா, இந்த தரிச பூர்ணமாசத்துல விரிவுகள் எது அப்படின்னு இருக்கு. அந்த தரிச பூர்ணமாச யாகத்துக்கு புரோடாசனம் பண்ணணும். ஒரு யாகத்துல அந்த புரோடாசத்துக்கு மூல திரவியம் விரிவு நெல் அப்படி இருக்கு. விரிவு நெல்லுன்னா அந்த அதுல இருந்து அரிசி அதை மாவா இருக்கு, அப்படிதான் அந்த கிரமத்துல வரும். நெல்லுங்கிறதுனா மூலப்பொருள் ஒரு பொருள், அதாவது பிரகிருதி திரவியம் அப்படின்னு சொல்லுவோம். அதுல இருந்து அரிசி எடுத்து அதை அரைச்சு பண்ணணும் புரோடா. இப்ப என்ன ஆகுதுன்னா இந்த மாதிரி ஆச்சு. ஒரு ஊர்ல இவனுக்கு அரிசி கிடைக்காம போச்சு, நெல் கிடைக்கல, பஞ்சம் வந்துச்சு, ஏதோ இந்த வரைக்கும் கிடைக்காம போச்சுன்னு வச்சுக்கோம். அப்ப என்ன பண்றது? இப்ப என்னன்னா நித்திய கர்மாவை விடப்படாதுன்னா அதுக்கு பிரதிநிதி எடுத்துக்கலாம். பிரதிநிதி எடுத்துட்டா இப்ப நெல்லுக்கு பதில் எதை எடுத்துக்கலாம்னு சொன்னா வேற இன்னொன்னு எடுத்துக்கலாம். எவ்வளவு மாத்திரம் எடுத்து விடப்பாரு, இன்னொரு பிரதிநிதி திரவியத்தை எடுத்துக்கூடாது. இந்த சாஸ்திரத்தில் சொல்லப்பட்ட இன்னொரு விகல்ப வைகல்பிக திரவியத்தை எடுத்துக்கூடாது. ஆனா அதை தவிர்த்து வேற ஏதாவது எடுத்துக்கலாம்னு சாஸ்திரம் சொல்றோம். அப்படி இருக்கிறது எதை எடுத்துக்கலாம்னு பார்க்கறது, இந்த விரிசிக்கு எது சதிர்சமாக இருக்குமோ அப்பேற்பட்ட ஒரு பொருளை எடுத்துக்கணும். அப்பேற்பட்ட பொருள் என்னன்னா நீவாரம் இன்னொரு தானியம். அது விரிசி இல்லை, அது ஒரு தானியம். இந்த தானியத்துல விரீகிய போல இருக்கும், விரீகி சாதிஷ்யம் இருக்கு. இந்த சாதிஷ்யம் இருக்கிறதுனால அவன் என்ன சொல்றான்னா இந்த விரீகியுடைய அவயவங்கள் அங்க இருக்கு, விரீகியுடைய அவயவங்கள் அங்க இருந்து, அதனாலதான் அது சதுர்சமாக ஆகிறது. அப்ப என்னாச்சு? அந்த நீவாரத்தை எடுத்திருந்தால் நமக்கு விரீகி அவயவங்கள் கிடைச்சி போகும்.
சதுசமே இல்லாத ஒண்ணு அத்தியந்த விசவிசமா இருக்கக்கூடிய எதையோ ஒண்ணு எடுத்துட்டோம்னா அந்த கொஞ்சமா இருக்கக்கூடிய ரீதி அவயவங்கள் கூட கடைசியாம போயிடும். ஏன் அவ சதுசமா இருக்கின்றோம்னா கொஞ்சமாவது அது கிடைக்கிறது. அதனால சதுசமா இருக்கக்கூடிய பிரதிநிதியத்தான் எடுத்துக்கணும் ஒரு அதிகரணத்துல சித்தாந்தம் பண்ணிட்டேன். இதுல இருந்து என்ன கிடைச்சதுன்னு கேட்டா, அங்க கொஞ்சமா வீதியுடைய அவயவம் கலந்து இருக்கு சதுசமா இருக்கிறதுனால சொன்னதா இல்லையா? அப்ப அந்த வீசி அவயவங்கள் கொஞ்சமா இருந்தாலும் ஒண்ணுமே இல்லாத கொஞ்சம் இருக்கிறது தேவையே அப்படின்னு சொல்லி சதுச கிரகணத்தை நியமனம் பண்றான். அவ கலந்து இருக்குங்கிறத ஒத்துவிட்டாரு பார்த்தீங்களா? அப்ப அதனால அதே போல அந்த வெள்ளிக்கு சதுசமா இருக்கக்கூடிய இந்த சுத்தியில கூட வெள்ளி அம்சங்கள் அவயவங்கள்லாம் கலந்துருக்கு. அதனாலதான் சதுசமாக இருக்கு அப்படின்னு ஒரு தீர்மானம் பண்ணிட்டாங்க. சுத்தியில இதெல்லாம் கலந்தது யாரு, எப்படி கலந்தது அப்படின்னு கேட்டா, அதுக்குதான் அந்த இதுல சாந்தோக்கியத்துல 3 பூதங்களை திருஷ்டி பண்ணிட்டு அதை ஏற்றிக்காம திருவிருத்தம் தரவாணி அப்படின்னு சங்கல்பம் பண்ணி சுவாமி அதை எல்லாருக்கும் 3 முறை சேர்த்து விட்டுட்டான், கலந்து விட்டான். 3 பூதத்தைன்னு வரும் திருவிற்கரணம். அந்த 3 பூதங்களை திருவிற்கரணம் பண்ணி விட்டதுனால அதனுடைய காரியங்கள்ல எல்லாமே கலந்துதான் வந்து. ஆக கலந்து வரச்ச இங்கேயும் சுத்தியில ரகதா சில அம்சங்களுக்கு சுத்தியாக மாறுறது, சில அம்சங்கள்ல அதிலேயே உள்ள சின்ன ரகத பாகமாக பரிணாமத்தை இருக்கிறது. ஆக ரகதம் கலந்த சுத்தி தான் அப்படி தெரியுது. ரகதம் தெரியாமல் சுத்தி மாத்திரம் தெரியுது அப்படின்னு ஒரு சொல்றாங்க. இதுவும் கிட்டத்தட்ட அர்த்தாதிவாதம் மாதிரி எந்த அம்சத்துலன்னு கேட்டா, எந்த ஞானத்தையும் அப்புறமானு சொல்ல வேண்டாம், கிரமம்னு சொல்ல வேண்டும். ரகதம் தெரியுதா, சரிதான் சரிதான் இருக்கு, கொஞ்சமா இருக்கும்போது தெரியுது. சுத்தின்னு தெரியுதா, அதுவும் சரிதான் இருக்கு தெரியுது. ஆக எதையுமே காந்தின்னு சொல்ல வேண்டாம் அப்படின்னு இந்த அஷ்டாதிவாதி சொல்ற மாதிரியே இருக்கும். ஆனா விசேஷம் என்னன்னா, அஷ்டாதிவாதி அந்த ஞானத்தை 2ஆ பிரிக்கிறான். மரணம் ஒண்ணு, அனுபவம் ஒண்ணுன்னு. இவாருக்கு அது இல்லை. இவா என்ன சொல்றான்னா, அந்த ரகத ஞானம் சரிதான், இது இருக்கிற ரகத ஞானம் தான், மரணம் எல்லாம் இது இருக்குங்க. இந்த மாதிரி வித்தியாசங்கள் இருக்கு. ரஜுல சர்ப்பத்தினுடைய அம்சங்கள் இருக்க முடியுமா அப்படின்னு, கொஞ்சம் விஷம் இருக்குமா ரஜுல அப்படின்னு சர்ப்பத்தினுடைய கேட்கலாம். ஆனா இந்த மாதிரி விஷயங்கள்ல ஜாக்கிரதையா பேசணும். நாங்க என்ன பண்ணுவோம்னா, இது பண்றதுக்கு இதுக்கு மூல பிரமாணம் என்ன, நீங்க யுக்தி பண்ண இல்லையா, யுக்தி சொல்றேன், திருஷ்டாந்தம் கொடுக்குறேன், எல்லாம் ஒத்துக்கிறேன். ஆனால் இதை சாதிக்கிறதுக்கு மூல பிரமாணம் வேணும். நான் ஒரு உதாரணம் சொல்றேங்க, நியாயசாஸ்திரம் அப்படிதான் போகும். நம்ம சாதிக்கணும்னா அதுக்கு மூல பிரமாணம் சொல்லணும், நமக்கு சொல்லி கொடுக்கும் நியாயசாஸ்திரம். அது அப்படி பண்றதா இல்லையாங்கிற விஷயம் தான். ஒரு உதாரணத்துக்கு பார்த்தோம்னா, இங்க நான் கேட்கிறேன்னு வச்சுக்கோங்க, இந்த அக்னியை அனுமானம் பண்ணேன், அக்னி அங்க இருக்கணும், அக்னி இருக்கு அப்படின்னு அனுமானம் பண்ணேன். எப்படி அனுமானம் பண்ணு, புகை வருது அதனால அனுமானம் பண்ணேன். அப்ப கேள்வி கேட்கலாம், புகை வந்தா அக்னி இருக்கணும்னு என்ன அவசியம்? புகை அது எப்படி? நான் தான் பார்த்திருக்கேன், 4 இடத்துல பார்த்திருக்கேன், அப்படிதான் 4 இடத்துல இப்படி பார்த்தா அதே மாதிரி 5ஆவது இடத்துல இருக்கணும்னு என்ன அவசியம்? ஏற்கனவே பார்க்காத இடம் தான் இங்கே அப்படியே இருக்கணும்னு என்ன அவசியம்? கேட்கலாம், கேட்கறது நியாயம் தான். அதுக்கு பதில் சொன்னாதான் அவன் அனுமானம் பண்ண முடியும், இல்லாட்டா பண்ண முடியாது. அப்படி இல்லை, 4 இடத்துல பார்த்தீங்கன்னு சொன்னா அங்க எனக்கு ஒரு காரியக்காரண பாவம் கிடைச்சிது. இந்த அக்னி அந்த புகை வரத்துக்கு ஒரு காரணமாக இருக்கு. அப்படியானால் அக்னி இல்லாம புகை வரவே முடியாது. ஒரு சமயம் இந்த இடத்துல இந்த புகை வருது, அக்னியே இல்லை அப்படின்னு நாம ஒத்துட்டோமானா புகை அக்னி இல்லாமலே வரும்னு ஆயிடும். அக்னி இல்லாமலே புகை வரும்னு சொன்னா அப்புறம் அக்னி வேண்டாம், புகை வரத்துக்கு காரணமாக இருக்க முடியாது. அக்னியானது புகைக்கு ஒரு காரணமாக இருக்க முடியாது. இப்படி ஆபாதனம் பண்றாங்கன்னா, இதுக்கு முன்னாடி அக்னி புகைக்கு காரணம்ங்கிறது சித்தம் அப்படின்னு வச்சுட்டு பேசணும்.
அக்னியானது புகை வரத்துக்கு ஒரு ஹேது காரணம் அப்படின்னு ரெண்டு பேரும் ஒத்துண்ட ஒரு பிரமாண சித்தமான விஷயம்னு வச்சுட்டு இந்த பாரு அக்னி இல்லாமலே புகை வருமானால் அதுக்கப்புறம் அது காரணமாக முடியாத போது பத்தியா, அதனால அக்னி இருக்கிற ஒத்துண்டாகணும் அப்படின்னு சொல்லணும். இப்ப இதுவே சித்தம் இல்லைன்னு ஆரம்பிச்சுட்டான்னு வச்சுங்களேன், புகைக்கு பல காரணங்கள் இருக்கலாமோ, அக்னிதான் காரணம் ஏற்படும் அப்படின்னு சொன்னால் அப்ப என்ன பண்ண வேண்டியிருக்கும்? சொல்றான் கடத்தாலும் கிடைச்சிடலாம், அவ யோசிச்சிருக்கான். புகை இன்னொரு காரணம் வரட்டணும், அக்னியாலதான் புகை வரலாம்னு என்ன விஷயம் அப்படின்னு கேட்டான வச்சுருந்தோம். அதான் இந்த கோபால கட்டிக்கையில கூட அக்னி முதல்ல இருந்திருக்கு, அப்புறம் புகை நின்று இருக்கு. ஆனா உற்பத்தியானது அக்னியில இருந்துதான். அந்த மாதிரி சொல்ல அப்படி சொன்னா வக்ரியா வியாகாரம் கொண்டு சொல்லுவோம். வக்ரியா வியாகாரம்னா அப்ப நீ வேற ஒரு காரணத்தை வச்சு புகை உண்டாக்கிட்டு உனக்கு புகை உண்டாக்கணும்னா ஏன் அக்னியை தேடுற இல்லையா? குமார்த்தியான நீ வன்னியை விட்டுட்டு அக்னி வேண்டாம் வேற ஒரு காரணத்தால புகையை உண்டாக்குகிறேன் ஏன் பண்றது இல்லை அப்படின்னு கேட்டான். இதுக்கு மேல அவனால பேச முடியாது. ஒற்றையா வியாகாட்டம் வரை சண்டை பண்ணிட்டே போறான். இந்த வியாகாத்தாவது நாசா கர்த்த சந்தாவது ஆக எங்கேயோ ஒரு மூல பிரமாணத்துல சித்தமா வச்சுட்டு அதுக்கு மேல நம்ம யுக்தியை பேசணும். புகைக்கு பூமம் வந்திங்கிறது நெருப்பு காரணம், இது அசைக்க முடியாத அளவுக்கு சித்தம் ஆயிருக்குன்னு வச்சுப்போம். நான் அதை வச்சுப்போன்னு தான் சொல்றேன், அது அப்படியே இருக்கணும்னு நம்ம சொல்லலை. இப்படி வச்சுட்டு அப்ப நாம இந்த விசாரம் பண்ணோம். எப்பவுமே நம்ம விசாரம் பண்ற காலத்துல ஒரு சில விஷயங்களை விதவத்திருக்கியன்னு சொல்லுவோம். இது நாம இந்த மாதிரி வச்சுருக்கோம், இப்படி வச்சுட்டு இதுக்கு மேல நாம பேசலாம். எப்படி யுக்தி யுக்தி பிரதி அப்படி பார்க்கறதுக்கு யுக்தியில ரஜதம் கலந்திருக்கு அப்படின்னு சொல்றதுக்கு மூல பிரமாணம் என்னன்னு வரணும். அதை வச்சுட்டு இந்த யுக்தியெல்லாம் சொல்லி இருந்தா ஏன் தெரியலங்கிறது எல்லாம் எந்த மூல பிரமாணம் ஒண்ணு கிடைச்சிருக்குன்னு வச்சுங்க. அப்படி எந்த கேள்வி கேட்டாலும் நம்ம உதவி சொல்றோம். நாம பதில் சொல்றதுக்கு என்ன பண்றோம்? ஒரு திருஷ்டாந்தத்தை காண்பி சொல்றோம், அவ்வளவுதான். இது ஒண்ணும் பதிலே இல்லை. நியாயமா நீ ஒரு சண்டை பண்ணீங்க எப்படின்னு சந்தேகம் உங்களுதா இது மாதிரி இருக்கலாமே அப்படின்னு சொல்லி ஒரு திருஷ்டாந்தத்தை காண்பிச்சா ஓஹோ சதுராம் போல இருக்குன்னு நினைச்சிருக்கு. ஆனா இது நியாயமான சண்டைக்கு சமாதானம் திருஷ்டாந்தத்தை காண்பிக்கிறது. அந்த திருஷ்டாந்தபடிதான் இங்க இருக்கணும்னு என்ன அவசியம்னு சண்டை வருமோ, அந்த திருஷ்டாந்தபடி இங்க இருக்கணுங்கிறது என்ன பிரமாணம்? அதெல்லாம் பிரமாணம் காண்பிக்கிறது வேற, ஒரு திருஷ்டாந்தம் மாத்திரம் காண்பிக்கிறதுங்கிறது வேற. இது ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசத்தை நல்லா புரிஞ்சுக்கணும். அப்பதான் நம்ம குறைச்சி முடியும். ஏன்னா எதை கேட்டாலும் ஒரு திருஷ்டாந்தத்தை காண்பிக்கிறேன் அப்படி இருக்கக்கூடாது, ஏன் அப்படி இருக்கக்கூடாதுன்னு என்ன கேட்கிறேன், அப்படித்தான் இருக்கணுங்கிறது ஏன்னு நான் கேட்கிறேன் அப்படின்னு சொல்லலாம். அதனால மூல பிரமாணங்கிறது ரொம்ப முக்கியம். அப்படி பார்க்கறது இந்த திருவிற்கரணமானது எதை திருவிற்கரணம் பண்ணுதுன்னு பார்க்க சூக்ஷ்மமான தேஜஸ், சூக்ஷ்மமான ஜலம், சூக்ஷ்மமான பிருத்திவி. அதாவது சூக்ஷ்மம்னு சொன்னா சின்னதே அர்த்தம் இல்லை, நம்மளால பார்க்க முடியாத அறிய முடியாத ஒரு தன்மாத்திரம் சொல்லக்கூடியது இருக்கு. அதைத்தான் கலந்ததாக அங்க வருது. ஏன்னா கலந்து திருவிற்கரணம் பண்ணினதுனால என்ன வந்ததுன்னு பார்க்கறது ஸ்தூலமான பிருத்திவி வந்தது அப்படின்னு உதாரணம் கொடுத்து காமிச்சு. ஸ்தூலமான பிருத்திவி, ஸ்தூலமான ஜலம், ஸ்தூலமான தேஜஸ். அதாவது ஸ்தூலம்னா நமக்கு தெரியக்கூடிய நம்ம விவகாரத்து விஷயமாகக்கூடிய இந்த 3 பூதங்கள் உண்டானது அப்படின்னு சொல்லிருக்கு. இதனால அந்த பூதங்கள் திருவிற்கரணமாச்சுங்கிறத விட்டுக்கலாம். இனிமேல அந்த பூதத்திலிருந்து எது வந்ததோ அது அப்ப திருவிற்கரணத்தால வந்தது இல்லை, அப்ப வந்தது இல்லை. இப்ப அந்த பூதத்தை வச்சுதான் நாம பேசுறோம். இப்ப நம்ம பார்த்தோம்னா அந்த பிருத்திவியிலேருந்து ஒரு கல் மண் இதெல்லாம் வச்சுருவோம். இதை நாம என்னன்னு சொல்லுவோம்? இது வெறும் பார்த்திவம். ஒரு பெரிய நதி, சமுத்திரம், இதை என்ன சொல்லுவோம்? ஜலம்னு சொல்லுவோம். இதான் சொல்லிருக்கோம். அப்ப இப்படி பார்க்கறத இதை நாம எல்லாம் கலந்ததுன்னு சொல்ல மாட்டோம். இதுலயும் கலக்கும். எது கலக்கம்னா பிருத்திவியில இன்னும் ஜலத்தை விட்டா ஜலம் கலக்கும். ஒரு பார்த்திவமான ஸ்தூலமான பார்த்திவத்துல ஸ்தூலமான இன்னொரு பதார்த்தத்தை கலக்கலாம். ஆனா இது புதுசா கலந்தே உண்டாகும் போது வெறும் பார்த்திவமா உண்டாகும். ஆனா அப்புறம் கலந்து ரெண்டு கலந்ததாக
அந்த மாதிரி சமயத்துல கார்த்திகால என்ன சொல்லுவாங்க, அப்படி உள்ள பதார்த்தங்கள்ல அதுல ஒட்டின்னு இருக்கிற திரவியமே தவிர அதுக்கு ஆரம்பக திரவியமாக ஒத்துக்க முடியாது. அவளுடைய திருஷ்டியில நம்மளுடைய சரீரம் இருக்கு, இது பாஞ்ச பௌத்திகம் இல்லை, வெறும் பார்த்து. நம்ம சரீரம் பார்க்கணும், பார்த்திவமான இந்த சரீரத்துல ஜலம் கலந்திருக்கு, வாயு கலந்திருக்கு, தேஜஸ் கலந்திருக்கு, எல்லாம் கலந்திருக்கே தவிர சரீரம் பார்க்கணும். பிருத்திவியால பண்ணின ஒரு மண் குடத்துல ஜலத்தை திறக்க வைக்க முடியுமோ இல்லையோ, அதுக்காக ஜலத்தும் சேர்ந்து பண்ணிருக்கு. ஜலம் காரணம், ஜலம் நிமித்த காரணத்தை தவிர அந்த உபாதான காரணத்துல சேராது. எதை சேர்க்கலாம்னு சில யுக்திகள்லாம் சொன்னீங்க. அப்படி பார்க்கறதுக்கு சுத்திங்கிற இந்த பௌதிகமான ஒரு பதார்த்தம் எப்ப உண்டானதோ அப்ப அதுல வெள்ளி கலக்கணமானால், வெள்ளிங்கிறது தைக்கசம்னு ஒப்பிருக்காங்க. வெள்ளி தங்கம் இதெல்லாம் இருக்கு, இதெல்லாம் தேஜஸ் அதுல சேர்த்துருக்காங்க. அப்ப அந்த வெள்ளி மெய்யாயிக்கா மதத்தை வச்சு நான் சொல்றேன். அப்ப அது வர்றதுக்கு வெள்ளிக்கு தண்ணி இதெல்லாம் இருக்கு, அது அதுல கலந்துருக்கணும் அப்படின்னு இது கலந்துருக்குங்கிறது அங்க குறிப்பிட்டாரு. மண்ணால பானை ஆகும்போது அந்த பானையில என்னெல்லாம் கலந்துருக்கு அப்படிங்கிறது அந்த திரிவிருத்தரனை சொல்லிட்டு கிடையாது. அது கலக்கிறவனை பொறுத்து இருக்கு, அவன் என்ன கலக்கிறானோ அதுதான். ஆக திரிவிருத்தரணத்துக்கு இனிமேல் வேலை கிடையாது. அதனால சுத்தி உண்டானதுன்னு சொல்றது, சுத்தியை யாரு பண்ணினா, சுத்தி எப்படி உண்டானது, எதுடைய பரிணாமம், ஸ்தூலபூதத்துடைய பரிணாமம். ஸ்தூலபூதத்துடைய பரிணாமத்துல இப்படி இன்னொரு பரிணாமம் சேர்றதுங்கிறதுக்கு ஒன்றும் காரணம் இல்லை. அப்படி கல்பனை பண்றதுக்கு மூலமான திருடப்பிரமாணம் இல்லை. மூலப்பிரமாணம் கிடைச்சதுன்னா சொல்லலாம், அப்படி ஒண்ணும் இல்லை. அது மாத்திரம் இல்லை, இன்னொன்னு சொல்றேன், நம்ம பிரதீதியை வச்சுதான் வஸ்துவை தீர்மானமா இதுக்கு விரோதமா பண்ணப்படாது. இது ரஜதம் இல்லை அப்படின்னு நமக்கு பாதம் வரும். ரஜதம்னு பார்த்ததுக்கு அப்புறம் ரஜதம்னு தெரிஞ்சது தப்பு, நான் சுத்தியாத்தான் இதை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பாதம் வருது இல்லையா. அப்ப இதுல இருந்து என்ன தெரிகிறது, ரஜதம் தப்புன்னு சொல்லணும்னா அப்ப அதை பாதித்தம்னு சொல்லணும். பாதித்தம்னா அது எப்படி பரமார்த்தம்னு சொல்றது இல்லையா, நேர விபரீதமாச்சு. ஆகையால இந்த பாதத்துக்கு நீங்க ஒரு விஷயம் கொடுக்கணும். பாதம் வந்தது தப்புன்னு சொல்லணும்னா அதுக்கு இன்னொரு பாதம் வரணும். பாதத்துக்கு மேல அடுத்த பாதம் வரும். ஓ, அது ரஜதம் இல்லைன்னு நான் சொன்னேன், அது தப்புன்னு சொன்னா அது ரஜதம்னு ஒத்துண்டுதாரா. பாதத்துக்கு ஒரு பாதம் வருதில்லை. வராததுனால இந்த சுத்தியில ரஜதம் கலந்திருக்குங்கிற அம்சம் இது ஒரு பிரமாண சித்தம் ஆகாது. இருக்கலாமே அப்படின்னு ஒரு சம்பாவனை தானே தவிர இந்த மாதிரி ஒரு திருஷ்டாந்தத்தினால உண்மையில இருக்குங்கிறதுக்கு ஒரு பிரமாணமும் கிடைக்குது. அது மாத்திரம் இல்லை, இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டா, இந்த மீமாசையில அந்த நீவாரத்துல விருதியுடைய அவயவங்கள் கலந்திருக்குன்னு சொல்ற இடத்துல அவ எப்படி பேசியிருக்கான்னா கொஞ்சம் வித்தியாசமா பேசியிருக்காங்க. அந்த விருதித்துவம்னு ஒரு ஜாதி, பொதுவான ஜாதி, அந்த ஜாதி எதுல இருக்குன்னு கேட்டா முழு அரிசியில இருக்கு, முழு நெல்லுல இருக்கு, அதனுடைய அவயவங்கள்ல இல்லை. ஆனா விருதிய நான் அந்த யாகத்துக்கு சாதனமாக புரோடாசுக்கு சாதனமா எடுத்துக்கணும்னு சொன்னா அந்த நெல்லை விட்டுட்டு வெறும் விருதித்துவ ஜாதியை எடுக்க முடியாது. அப்ப அந்த விருதித்துவ ஜாதியோடு சேர்த்து அதுக்கு ஆதாரமா இருக்கக்கூடிய அவயவி திரவியம் வரும். அந்த அவயவியை நாம எடுத்துக்கும் போது அதனுடைய அவயவங்களும் சேர்ந்து வரும், அதுவும் சாதனமாகும். அப்ப என்னாச்சு, அவயவங்கள், அவயவி, விருதித்துவ ஜாதி, இது மூணும் அங்க சாதனமா தெரிஞ்சுட்டாங்க புரிகிற வாக்கியத்துல இல்லையா. இப்ப என்னாச்சு, நீவாரம் எடுக்கிற காலத்துல அந்த விருதித்துவ ஜாதி அங்க இல்லை, வீதியும் இல்லை. ஆனா வீதிக்கு அவயவங்கள் இருக்கு, அந்த அவயவங்கள் இல்லை. வீசி அவயவம்னா என்னன்னு நினைக்கிறாங்க, வீசியவயம் வீசியவயம் சொல்றது. அப்ப எப்பேற்பட்ட அவயவங்கள் வீதின்னு ஒரு அவயவ திரவியத்தை உண்டாக்கினதோ அதுக்கு சதுசமான அவயவங்கள் இதுலையும் இருக்கு. அவ்வளவுதான், வீதிக்கும் அதுல இருக்குன்னு அர்த்தம். அப்ப அப்படி பார்க்கும்போது ஒண்ணுக்கு இன்னொன்னு சதுசம்னு சொல்லும் போது
எதுக்கு சதிசமாக சொல்லுவோமோ அதுவாக அது ஆயிடாது. வீதியுடைய அவயவம் இருக்குன்னு சொல்றோமே தவிர வீதி இருக்குன்னு அங்க சொல்லு நீவாரம். அப்ப வெள்ளிக்கு சதிசமாக அந்த சித்தி இருக்கு அப்படின்னு ஒத்துக்கலாம், பலபலன் இருக்குங்கிறதுனால. அதுக்காக வெள்ளிக்கு ஆரம்பகமான சில அவயவங்கள் அங்க கலந்ததுனால அந்த பளபளப்பு அங்கேயும் வந்து சேர்ந்தது அப்படின்னு சொல்லலாமே. வெளியே சேர்க்கிறது சொல்றது பிரமாணம் இத்தியாதி. இந்த விதத்துல பல யுக்திகள் சொல்லி அதை அப்புறமா நிராகரணம் பண்றான். இது நிராகரணம் ஏன் நான் பண்ணணும் அப்படின்னு கேட்டா இவாளுக்கு தெரியாது இந்த விஷயம், இவா காலத்துல வரல. ஆனால் ஆசைக்காரர் சொன்னதுக்கு ஆசைக்காரர் இப்படி சொன்னாரு, இது சொன்னா இதுக்கு மேல அப்படி சொல்லலாமே, எதுக்காக அதை அத்தியாசமா சொன்னோம், ஒரு ஆட்சேபம் உங்களுக்கு வருமோ இல்லை. அதனால இந்த ஆட்சேபத்தை நிராகரணம் பண்றது அப்புறமா வந்த கிரந்தங்கள் இருக்கு. அப்புறம் தான் விவரணத்தும் அப்புறம் வந்த கிரந்தங்கள் தான் அப்புறம் தான் இது வந்துருக்கு. அதை இந்த இடத்துல சேர்த்து இந்த அத்தியாதிவாதத்தோடு அதையும் சேர்த்து வச்சுன்னா நமக்கு இது ஒரு பூர்த்தியாகும். ஆக அத்தியாதி இப்ப பூர்வபக்ஷத்துல வரும்போது அத்தியாதிவாதம் சர்வஜானமும் யதார்த்தம் அப்படின்னு சொல்லக்கூடிய வாதம் சரியானது பூர்வபக்ஷத்துல நிற்கிறது. இன்னும் சித்தாந்த இன்னும் அப்புறம் தான் போகும்.